சரி, உங்க அப்பா பேர் என்ன? முனியராஜா. முனியனுக்கு ராஜாவா? ஐயா எங்க அப்பா பேர் பேர் என்னையா? எங்க அப்பா ஒரு முருகன். முருகனா? சரி, ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கலாம். எங்க அப்பா ஒரு நம்பிராஜன். நம்பிராஜன். ஆஹா, நம்பி இருக்கிற ராஜா இருப்பது சரித்தான். ஆனால் நம்பி சாப்பிடுவதாக கேள்விப்பட்டனே, உண்மையா? நம்பிதான் கிடைக்கலையே. கிடைக்கலையா? கொடுத்ததாக கேள்விப்பட்டனே. இல்லையே, கிடைக்கலையே. எதையுமே நம்பி செஞ்சாதான் சரியா வருங்க. கண்ணா கண்ணா இருக்கு. கண்ணா 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 கண்ணா. ஆகையினாலே உங்க அப்பா பேர் நம்பிராஜன், உங்க அம்மா பேர் என்னங்க? நங்கை மோகினி. ஓஹோ, நங்கை மோகினியோ? நான் வருகின்ற பொழுது ஆலோலம் சோ என்று ஒரு அருமையான கானம் கேட்டதே. உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. லேடிஸா? லேடிஸ். என்னப்பா இப்படி? அது என்ன லேடிஸ்னு எனக்கு புரியல. யார் அது? பெண்கள். பெண்கள். 2 பெண்களா? பேரு? ஒரு பேரு, ஒரு பொம்பளை பிள்ளை பேரு வள்ளி. சரி. ஒரு பிள்ளை பேரு குள்ளி. வள்ளி என்று சொன்னீர்களே, அவள் கூட பிறந்தவளா? எடுத்து வளர்த்த. எதுல எடுத்து? எதுல? காட்டுல. எந்த காட்டுல? சுடுகாட்டுல. போற ரூட்ல சண்டையை திட்டுவாங்க. நான் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் வேட்டையாடி போய்கிட்டு இருந்தான். சரி. போயிட்டுல பள்ளத்துல குகா குகான்னு கத்திரி கிடந்துச்சு பொம்பளை பிள்ளை. எந்த பள்ளத்துக்குல? வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்துல. சரி. ஆட தூக்கி வந்து வளர்த்து ஆளாக்கி இங்க வச்சிருக்கோம். வள்ளி கிழங்கு பறித்த குளியில் எடுத்தவன் வள்ளி என்ற நாமமா? ஆமா. வள்ளி கிழங்கு எடுத்தவன் யாரியா? ஐயா, கிழங்கு எடுத்த அன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டேன். எப்பா கிழங்கு எடுத்து தெரியல எனக்கு தெரியல. ஆனா பிள்ளைய பட்டு. ஆமா, பிள்ளைய எடுத்துட்டு வந்தேன். பிள்ளை எதுக்குள்ள துக்குனியா? குளிக்குள்ள. ஆமா. கிழங்கு எடுத்ததுனால அந்த குளிக்கு பேரு கிழங்கு குழின்னு பேரு. ஆமா. அதுக்கு பிறகு அந்த குளிக்குள்ள பிள்ளை எடுத்திருக்கிய. ஆமா. அந்த குளிக்கு பேரு பிள்ளை குழின்னு பேரு. பிள்ளை குழிய பார்த்தது நீ? ஏன் கொப்பனாயா? நான் தூங்கிட்டேன். அப்ப நீ பார்க்கல பிள்ளை குழிய? கிட்டப்பாதான் பார்த்து. ஐயா, பொம்பளை பிள்ளைதாயா. அதான் பிள்ளை குழிய பார்த்தது யாருன்னு? அந்த குழி எப்படி இருந்தது? பிள்ளை குழி இல்ல, குழிக்குள்ள இறஞ்சி பொம்பளை பிள்ளை. ஐயா, குழிக்குள்ள பிள்ளை, பிள்ளைக்குள்ள குழி. ஒன்றை பிரிக்க முடியாது. எதுவும் இருக்காங்க. எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா காணாம போயிடுறான். போயிட்டான். பிள்ளை குழி எப்படி இருந்தது? கை விடுறமா இருந்தா இல்ல உடம்பு போறமா இருந்தா பிள்ளை குழி? இவர் வேறதே கேட்கிற மாதிரி தெரியல. ஏன் சொல்றேன்னா, வள்ளிக்கிழங்கு அகழ்றான்ல, அப்ப ஒரு கொடியில ஒரு கொடியாக போய் அதிகமாக கிழங்கு இல்லைன்னா கை விடுற மாதிரி தோண்டுவான். அதிகமா இருந்துச்சுன்னா உடம்பு. வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்துல பொம்பளை பிள்ளை கிடந்துச்சு. சரி. தூக்கி வந்து இங்க வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கான். அப்ப வந்து வள்ளின்னு பேர் வச்சு வளர்க்குறிய? ஆமா. எங்க காவல் செய்கிறார்கள்? இங்கதான் இந்த திணைவனத்துல. அப்படியா? எங்க மேல? ஆமா. நீங்க நிற்பது கீழே. கீழே. ஏதாவது செய்யறது தெரியுதா? இல்ல, தெரிஞ்சுதான் நான் உங்களை பார்க்குவேன். பாவம் தெரியாமலே இருக்கிறது. சரி, பரவாயில்ல, அவங்க பார்த்துக்கிறட்டும், தப்பு இல்லை. அவங்க செய்யறது ஆலோலம் சோ என்று ஒரு காவல். ஆமா. அந்த பெண்களுக்கு நீங்கள் காவல் புரிகிறீர்கள். ஆமா, சந்தோஷம் தான். உங்களுக்கு ஏதாவது ஆள் இருக்கா? இருக்குல்ல, கூட்டிட்டு வாங்க, செய்யணும். எவ்வளவு தருவீங்க? நானும் பல தொழில் பார்த்தேன், ஒன்னும் ஒத்து வரல. இந்த தொழில எப்பையா கூட வேணும் குறைய வேணும், ஒரு 500 முடிச்சுக்கிடு. நாராயணா, பிளாக்ல 250 ரூபா விற்கிறாங்கன்னா விசாரிச்சுட்டேன், இடம்லாம் விசாரிச்சுட்டேன். கொஞ்சம் விலையா மட்டும் அனுசரிச்சு போட்டு விடு. காசா குறைச்சிடப்படா, நமக்கு விலையா குறைச்சிடப்படா. என்ன இந்த காவலை விட்டு இந்த வேலை எப்ப, இந்த தொழில் எப்ப ஆரம்பிச்ச நீ? அந்த தொழில் பண்ணாதான் வீடு மேல வீடு. காவல் செஞ்சு ஒன்னும் கையில பொருள் இல்லாம போச்சோம். நாராயணன், நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஐயா. நான் வந்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய. அப்ப நீங்க காசு ஆத்தாடி, நீங்க கைமண்டாடிக்கு கரைஞ்ச ஒரு ஆளு இல்லங்க. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் சொல்வாக்குல எல்லாமே நிறைந்து விடும். செல்வாக்கற்றவன். சரி சரி சரி. நீங்க பாக்க நான் செஞ்சாலே நல்லா இருக்கும். குடும்ப விருத்தி அடைமையா? அப்ப நான் சிங்கப்பூர் போயிடவா? எதுக்கு? ஆமா, நீங்க இது பண்ணீங்கன்னா அப்புறம் குடும்பம் விருத்தி அடையாது. விருத்தி தான் குடும்பம். இல்லப்பா, இல்லப்பா, அப்படி இல்லை. நான் செஞ்சா நிச்சயமாக அந்த குடும்பம் எல்லா செல்வமும் புகழ், வெற்றி, பொன், இரக்கம், அறிவு, அழகு, கல்வி, நோய் 16 செல்வமாகப்பட்டது விளங்கும். சரி. ஆகையினாலே ஆள் இருந்தா கூட்டிட்டு வாங்க, பார்க்கணும். இந்த எனக்கு ஒண்ணுமே புரியல. வெறும் ஆம்பளையா இருந்து உள்ள இருந்து வராங்க. இது திரைவனமா இல்ல முத்துமாரி லால்சாடா? நான் இவ்வளவு வச்சிருக்க உண்மை மஜிலோடு ஏன்டா கல்யாணி போயிடலாம்.
அவன் வரவே கூடாது தம்பி. என்ன பண்ணுற ஓ இந்த வரேன். குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்கிறா குரலோடு மச்சா உங்க இளையோடு போகும் தலையாட்டும் பாரு இளையோடு போகும் நாயின் தலையாட்டும் பாரு குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்கிறா வந்திருக்காரா புதுக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்டு. ஐயோ என்னை பார்த்து வெக்கப்பட்டு அது எனக்கு ஏது என்னைக்கு இங்க வந்தேன்னா அதோட எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏங்க அப்ப என்னை பார்த்து நீங்க வெக்கப்படலையா? என்னை பார்த்தா எரிச்ச இதா வருதா? ஐயோ அப்படி நீங்க சொல்லாதீங்க, சொல்லியா தெரியும். அம்பு கூடு போட நூச்சு போயிரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மல்கி விழதா மல்கி விழதா டிக்கிட்டு துண்டிரு அடுத்த ஆளு கணேஷ் வா.
52ஓட 53 கோர்க்கலாம் பாக்குறாப்புல. பொம்பளை சாவாசமா பொம்பளை சாமானே என்ன சொன்னீங்க இவள் யார்? இதுதான் என் ஆள். இதோலா உன்னுடைய ஆளா என்று கேட்டேன். ஆமா ஆமா. அழகென்றாலும் அழகு, இவளுக்கு அநியாய அழகு. இல்ல கல்லால் செய்த கற்சிலையோ கொள்ளாதால புடிச்சிலையோ அது உனக்கு தப்பா தெரியும் இருக்கா இல்லையா? ஆஹா அந்த வழியில வந்த ஆஹா நல்லா துள்ளு மத வேள்கை கணையாலே தொல்லை நடு நீல கடலாலே மெய்யுருக மானை தழுவாயே என்று ஒரு பெண்ணை பார்த்து பாடினான். ஆமா. இவள் அழகை பார்த்த உடனே அடைந்தால் நீ இவளையே அடைய வேண்டும். எங்க அடைய விடுறாங்க, அடையவும் பாக்குறேன் கிளச்சி விட்டுறாங்க. இல்லை என்றால் ஆண்டி கோலம் விட்டு மலை மீது அமர வேண்டும். அதை மட்டும்தான் செய்யவில்லை. ஆஹா மலை மீது அமரலாம் பார்த்தேன், ஆனா மலையில் ஏற முடியவில்லை. காரணம் அந்த அளவுக்கு உடம்பு ஊறி விட்டது. ஆனா இவளுக்கு முன்னாடியே விட இப்ப டியூப் லைட் நல்லா இருக்கு, பின்னாடி ரொம்ப அழகாக இருக்கிறது. ஏன்னா ஆடுகின்ற பொழுது இடையாகப்பட்டது ஆடுகின்ற பொழுது ரசிக்கும் கூடிய தன்மை யாருக்கு இருக்கும்னா பெண்களுக்கு உண்மை. அந்த வகையிலே இவள் ஆடுகின்ற பொழுது பின்னாடி ரொம்ப அழகா இருக்கு. இவ கண்ணை பார்த்தவொடனே உங்க பார்வையெல்லாம் முன்னாடி இருக்காதோ? இந்த பெண்ணை பார்த்தவுடனே வேற பெண்ணை பார்ப்பதற்கு எனக்கு உள்ளமே வரவில்லை. உள்ளம் வரவில்லைன்னு சொன்னேன். உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? எண்ணம் கலந்த பின்னே அதை சொன்னாலும் கேட்குமா? உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? எண்ணம் கலந்த பின்னே அதை சொன்னாலும் கேட்குமா? எண்ணம் கடந்த பின்னே அதை சொன்னாலும் கேட்குமா? உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? பின்னி கிடக்கும் முல்லை கொடியை பிரிக்க முடியுமா? அன்பை பிரிக்க முடியுமா? பின்னி கிடக்கும் முல்லை கொடியை பிரிக்க முடியுமா? அன்பை பிரிக்க முடியுமா? கண்ணும் கண்ணும் கட்டுற கூட்டை கலைக்க முடியுமா? கண்ணும் கண்ணும் கட்டுற கூட்டை கலைக்க முடியுமா? கலைக்க முடியுமா? உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? எண்ணம் கடந்த பின்னே அதை சொன்னாலும் கேட்குமா? எண்ணம் கடந்த பின்னே அதை சொன்னாலும் கேட்குமா? உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? பணிய நம்பி வெத வெதச்சா பலன் கிடையாது. பருவமனை நீ இருந்தால் பழுது வராது. பணிய நம்பி வெத வெதச்சா பலன் கிடையாது. பருவமனை நீ இருந்தால் பழுது வராது. வெளியில் பார்த்து சிரிப்பவனெல்லாம் கணவனாகுமா? வெளியில் பார்த்து சிரிப்பவனெல்லாம் கணவனாகுமா? மலையை போலே வளர்ந்த காதல் பிரிக்க முடியுமா? அன்பை உடைக்க முடியுமா? உன்னை பார்த்த கண்ணு உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? எண்ணம் கடந்த பின்னே அதை சொன்னாலும் கேட்குமா? உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? நான் பணி மாறிமா? நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு புரிகிறது சாமி. அதுக்கு நான் விளக்கம் என்ன சொல்ல வருகிறேன்டா? இந்த பையன் வேண்டாம், நீ என்னை விரும்புமான்னு. அட நாராயணா, அது யாரோ அவரும் விரும்பணுமா? என் பாட்டேன் அந்த ஆளுதான் அதிக தண்ணி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, என்ன காரணம்? பனியை நம்பி விதவதச்சா வெள்ளாம வருமா? எப்படி வரும்? நான் பனி மாறி என்ன நீங்க ஆசைப்பட்ட ஒண்ணுக்குமே ஆகாது. நான் அதுக்கு சரிப்பட மாட்டேன். நீ ஆசைப்பட